எல்லோருக்கும் வணக்கம். மாடி தோட்டத்தில் இருக்க மூலிகை செடிகள்லாம் இன்றைக்கி அறுவடை பண்ணி எடுக்க போகிறேங்க. நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய மூலிகை செடிகள் இருக்குது. அந்த மூலிகை செடிகள் எல்லாத்தையும் நான் இன்றைக்கி அறுவடை பண்ணி எடுத்து எண்ணெய் காய்ச்சிக்க போகிறேங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டு தேவைக்காக தான் எண்ணெய் காய்ச்சிக்க போகிறேன். அதாவது பொடுகு எண்ணெயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம முடி வளர்ச்சிக்கு தேவையான எண்ணெயாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 16 வகையான செடிகள்லேருந்து மூலிகை கீரைகளை நான் பறிக்க போகிறேங்க. இது பார்த்திங்கன்னா அவுரி செடிங்க. ஒரே ஒரு செடி தான், ஒரு மரம் மாதிரியே வளர்ந்துருக்கு பாருங்கள். நம்ம கட் பண்ணி விட நல்லா இந்த செடி வளருங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பீச் கலரில் பூ இருக்கும். இந்த செடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கும் முடி நல்லா கருமையாகிறதுக்கும் இது நல்லா உதவுங்க. இதோட காய் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அது கொஞ்சம் சின்ன பிஞ்சு காயாக இருக்குது, அதனால் அது சரியாக தெரியல. நம்ம இதை எண்ணெயில் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம முடி நல்லா கருமையாக மாறும், முடி வளர்ச்சியும் நமக்கு இருக்குங்க. இந்த அவுரி இலை பார்த்திங்கன்னா முடி கருமையாகிறது மட்டும் கிடையாதுங்க, முடி வளர்ச்சிக்கும் நமக்கு நல்லா உதவும். நான் மாதத்தில் 2 வாட்டி இந்த அவுரி இலையை அரைச்சி தலைக்கு ஒரு பேக் போட்டுப்பேன். மருதாணி இலையும் நான் ஃபஸ்ட்டு பேக் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இது பேக் போடுவேன். ரொம்ப கருகருன்னு கருமையாலாம் ஆகாதுங்க, லேசாக தான் மாறும். ஆனால் நம்ம தொடர்ச்சியாக இது போட்டுக்கிட்டே வரணும். பாருங்கள், இன்றைக்கி இந்த அளவுக்கு எனக்கு அவுரி இலைகள் கிடச்சிருக்கு. அவுரி இலைகள் கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பச்சை நிறத்தில் இருக்கும், அடர் பச்சை நிறத்தில். இது பார்த்திங்கன்னா பொடுதலை கீரைங்க. நிறைய ஒரே ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கேன், நிறைய படர்ந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம தலையில் இருக்க பொடுகை போக்கக்கூடிய ஒரு அருமையான கீரைங்க. இந்த தலையில் நமக்கு இச்சிங் இருக்குது, புண்ணு வந்துடுது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் நம்ம இந்த பொடுதலை கீரையை பறித்து எண்ணெய் தயாரித்து தலைக்கு தேய்ச்சோம்னா நம்ம அந்த பொடுகு தொல்லை சுத்தமாகவே நம்ம விட்டு போகும். தொடர்ச்சியாக தேய்ச்சிக்கிட்டே வரணுங்க. இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ. தினமும் நான் செம்பருத்தியை பறித்து படத்துக்கெலாம் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அந்த காஞ்ச செம்பருத்தியும் நான் எடுத்து வச்சுருவேன். அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் பறிச்சிக்கிறேன். நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது ரெண்டுமே சேர்த்துப்பேன். இது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸுங்க. பன்னீர் ரோஸ் நம்ம எண்ணெய் காய்ச்சதில் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல மணமாக இருக்குங்க. அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். அதனால் எப்போவுமே பன்னீர் ரோஸும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு வகையான மூலிகை தாங்க. என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 பன்னீர் ரோஸும் ஒரு நாட்டு ரோஸும் இருந்தது. அதையும் நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். நாட்டு ரோஸில் இன்றைக்கி ஒரு பூ தான் இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம பறிக்க போகிறது பார்த்திங்கன்னா பட்டன் பன்னீர் ரோஸ். இதுலேயும் வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுவும் நம்ம பன்னீர் ரோஸ் வகையை சார்ந்தது தான், குட்டி குட்டியாக தான் பூக்கும். இதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா செடிக்கும் இயற்கை உரங்களை தான் கொடுக்குறோங்க, செயற்கை உரங்கள் கொடுக்கறதில்ல. செயற்கை உரங்களை பயன்படுத்தி நம்ம இந்த செடியெல்லாம் வளர்த்து இதுலேருந்து எண்ணெய் காய்ச்சினா நமக்கு ஒரு பிரயோஜனமே இல்லைங்க. அதனால தான் என் மாடி தோட்டத்துக்கு எந்த ஒரு செயற்கை உரங்களும் நான் சேர்க்கவே மாட்டேன். இது பார்த்திங்கன்னா மல்லிப்பூங்க. இந்த மல்லிப்பூவும் நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாசனை, எண்ணெயோட வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதை நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது இதை ஃப்ரெஷ்ஷாகவும் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி கண்டிப்பாக நம்ம தலைக்கு இந்த டேண்ட்ரஃப் எண்ணெய் தயாரிக்கும் போது கண்டிப்பாக இதை சேர்த்துக்கணுங்க. இந்த தலையில் நமிச்சல்லாம் இருந்துச்சுன்னா இந்த கற்பூரவள்ளி சேர்க்கும் போது நமக்கு அந்த நமிச்சல்லாம் எல்லாமே இருக்கும். ஒரு நல்ல ஒரு மருந்துங்க. சளிலாம் பிடிக்காது. எண்ணெய் தேய்க்கும் போது ஒரு சிலர் சளி பிடிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த தொந்தரவுலாம் இந்த கற்பூரவள்ளி சேர்க்கும் போது நமக்கு வராதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கருந்துளசி. துளசியிலே இது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த துளசினே சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த துளசியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு நிறைய செடி வருங்க. அது இதில் எல்லா தொட்டிலையும் முளைச்சிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 செடி தான் விட்டுருக்கேன், மற்றதெல்லாம் பிடுங்கி போட்டுட்டேன். 2 செடி இருக்குது, அதுலேருந்து கொஞ்சமாக இருக்கிறதெல்லாம் பறித்து எடுத்துக்கிறேன். எல்லா செடியும் வளர்ந்துச்சுன்னா களை செடிகள் மாதிரி ஆயிடுதுங்க. அதனால் இருக்கிற செடியெல்லாம் பிடுங்கி விட்டுருவேன். இப்போ ஒரு 2 செடி மட்டும்தான் வச்சுருக்கேன். இதில் இருக்கிறது எல்லாத்தையும், இதில் இருக்க இந்த துளசியில் பார்த்திங்கன்னா நம்ம பூ, விதைகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இலை மட்டும்தான் சேர்க்கணுன்னு கிடையாது எண்ணெய் காய்ச்சிக்கும் போது. அதனால் இது எல்லாத்தையும் 2 கைப்பிடி அளவுக்கு பறிச்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா கற்றாழைங்க. இது கண்டிப்பாக எண்ணெய் காய்ச்சும் போது நம்ம சேர்த்துக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இதை நம்ம பறிச்சுட்டு இதை அப்படியே நம்ம வைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கவுத்தி வச்சோம்னா இதில் இருக்க இந்த மஞ்சள் கலர் இந்த திரவம்லாம் வெளியே வந்துடணும். அதை நம்ம தலைக்கு பயன்படுத்தக்கூடாது, முகத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது. அதனால் அதை கவுத்தி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் விட்டதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த திரவம்லாம் வெளியே வந்துடுங்க. இப்போ நான் பறிக்க போகிறது பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் துளசிங்க.
கிருஷ்ணருக்கு பெருமாளுக்கெல்லாம் இந்த துளசியை தான் மாலை கட்டி போடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். கோயிலில் பார்த்தீங்கன்னா தீர்த்தம்லாம் இந்த துளசியை வச்சு தான் தருவாங்க. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ நான் பறிக்கிற ஒவ்வொரு மூலிகை செடியிலும் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம தலைமுடி வளர்ச்சிக்கு ஒரு நல்ல மருந்துங்க. இங்கே பாருங்கள், கொஞ்ச நேரம் வச்சதுக்கே எவ்வளோ இது வந்திருக்கு பாருங்களேன். அதில் இந்த எல்லோ கலர் இருக்க அந்த ஜெல்லி எல்லாம் வெளியே வந்துடணும். அதை நம்ம நல்லா கழுவி எடுத்துடணுங்க. இது பார்த்திங்கன்னா வேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பறிச்சுக்கிறேன். வேப்பிலையும் நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க. முடி வளர்ச்சிக்கும் சரி, பொடுகு தொல்லைக்கு, பேன் தொல்லைக்கெலாம் நமக்கு இந்த வேப்பிலை கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல மூலிகை தான். அதையும் கொஞ்சமாக பறித்து எடுத்துக்கிட்டேன். மாடி தோட்டத்தில் எத்தனை வகையான மூலிகை பார்த்திங்களா. அடுத்து நான் பறிக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொய்யா இலைங்க. இதுவும் முடி வளர்ச்சிக்கு ஒரு நல்ல மூலிகை தான். இதில் இந்த துளிர் கொய்யா இலைகளை நான் பறித்து எடுத்துக்கிறேன். முத்தின இலைகளை எடுக்காமல் துளிர் இலைகளாக பார்த்து பறிச்சுக்கிறேங்க. இது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம பறிக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை தாங்க. வெற்றிலை ஒரு செடி இருக்குது. அதுலேருந்து ஒரு 6-7 இலைகள் தான் இருக்குது. அந்த இலைகளை மட்டும் பறிச்சுக்கிறேன். இலைகள் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஏன் சின்னதாகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரோ பேக்கில் இந்த கீரை செடி வேறு ஒன்று இருக்குங்க. அதனால் இலைகள்லாம் ரொம்ப சின்னதாகிடுச்சு. ஒரு 5-6 இலைகளை பறித்து எடுத்துக்கிட்டேன். வெற்றிலை முடி வளர்ச்சிக்கு ஒரு அருமையான மூலிகைங்க. கண்டிப்பாக நீங்கள் எண்ணெய் காய்ச்சும் போது இந்த வெற்றிலையை சேர்த்துக்கங்க. அதாவது மொட்டை அடித்தா கூட இந்த வெற்றிலையை அரைச்சி தலையில் தேய்ச்சோம்னா முடி நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. ஒரு சூப்பரான மூலிகைங்க. இது பார்த்திங்கன்னா கரும்போலான், முடி கருமையாக்கிறதுக்கு இது ஒரு அருமையான மூலிகைங்க. இதில் ஒரு பழம் வரும். அந்த பழத்தை நம்ம நல்லா கசக்கி தலையில் தேய்ச்சோம்னா முடி பார்த்திங்கன்னா நல்லா கருமையாக மாறிடும். இந்த இலையும் நம்ம அரைக்கும் போது நல்லா கருமையாக மாறுங்க. எண்ணெய் காய்க்கும் போது இதே நான் கொஞ்சம் சேர்த்துப்பேன். இதுவும் பார்த்திங்கன்னா இருக்கிறதெல்லாம் உடச்சி எடுத்துக்கிறேன். இதில் அப்பப்போ துளிர் வரும்போதெல்லாம் நான் உடச்சி எடுத்துருவேங்க. ஏன்னா இண்டிகோ இலைகளை தேய்க்கும் போது, அதாவது அவுரி இலைகளை தேய்க்கும் போது இந்த கரும்போலான் இலைகளும் சேர்த்து அரைச்சி நான் தலையில் ஒரு பேக்காக போட்டுப்பேன். அதனால் இதில் கொஞ்சம் இலைகள் கம்மியாக தான் இருக்குது. அதையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பறித்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா மருதாணி இலைங்க. தலைமுடி கலர் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, நம்ம எண்ணெய் காய்க்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இந்த மருதாணியை கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா ஒரு அருமையான மூலிகை செடி இது. ஒரே செடி தான் இருக்குது. இதில் இருக்க எல்லா இலைகளையும் பறிச்சுக்கிறேன். ஒரு 16 வகையான மூலிகை செடியை நம்ம பறித்து எடுத்திருக்கோம். இதெல்லாம் வச்சு தான் நான் எண்ணெய் காய்ச்சிக்க போகிறேன் என்னுடைய வீட்டு தேவைக்காக. எண்ணெய் காய்ச்சிற பதிவை அடுத்த வீடியோவாக கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த பதிவு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இயற்கையை நேசிப்போம். நன்றி.